முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அரெஸ்ட் திமுகவை இன்னைக்கு கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா டென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் அரெஸ்ட்டே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, என் மேலே எத்தனை கேஸ் இது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசுனது யார்? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அவதூறு வழக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் அரெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. என் மேலே எத்தனை வழக்கு இருக்குது தெரியுமா, எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன வழக்கெல்லாம் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் அரெஸ்ட்டே கிடையாது. இப்போ என்னமோ புதுசாக வன்மத்தில் விட்டு வேணும்னே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்ம அந்த ஆய்வுக்கு போகிற நேரத்தில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அதிகாரம் எங்ககிட்ட இருக்குன்றத சர்வாதிகார போக்க காட்டுற மாதிரி ஒரு செயல்பாடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு RS பாரதி அவர்கள். எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவங்க தொகுதியில் ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா வித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. திமுகவை பழிவாங்க நினைத்தால், திமுக என்பது வெட்ட வெட்ட துளுக்கிற மரம், அரைக்க அரைக்க மணக்கிற சந்தனம், தீட்ட தீட்ட ஒடிக்கிற வைரம் என்பதை இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய பசங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது, முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டே 5 வருஷம் நம்ம என்ன பண்ணோம் தப்பு அப்படின்றத யோசிச்சுட்டு அரசியலை விட்டே விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். இதை கேள்வியாக எடுத்துன்னு போயிட்டு திமுக சார்பில் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களெல்லாம் கேட்டோம். அதில் RS பாரதி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரெல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகி தகுது, இந்த பாருங்க நாங்களாம் ஒரே கட்சியில் ரொம்ப நாளாக வாழ்ந்துன்னு வரவங்க, அவர் அப்படியா எந்தெந்த கட்சியில் இருந்தார் எவ்வளோ நாள் இருந்தாருன்னு எங்களுக்கே தெரியும். அதுபோக வீட்டில் இருக்கிற எல்லா கலீஞ்சிகளையும் சேர்த்து வச்சு தாவேகான்னு ஒரு பார்ட்டி நடத்தினுக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதாமா அப்படின்ற மாதிரி கொதிச்சிருக்காரு RS பாரதி அவர்கள். அவர் யார் அவர் சொல்கிறதுக்கு? அவர் போல பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் எங்கள் தலைவர். அவர் தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி கொண்டாந்து மொத்தமாக வச்சுட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்க. அதுபோல் இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளாக கொண்டுட்டு வந்து ஆட்சியில் வச்சிருக்காரு.